வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான உப்பு உருண்டை. இது வந்து நம்ம ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயந்தரம் பசிக்கும் இல்லையா, அந்த நேரம் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இல்ல ஒரு டின்னர் ரெசிபியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மெயினா சொல்லணும்னா நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த உப்பு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பு உருண்டை பண்றதுக்கு நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி. பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இட்லி அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதே புழுங்கரிசி யூஸ் பண்றோம்னா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு இந்த ரவா பதம், அதாவது நம்ம உப்புமா பண்ற ரவா இருக்கு இல்லையா, பாம்பே ரவா சொல்லுவோம், அந்த ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1.5 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இதுல வந்து இந்த பருப்புகள் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோ பருப்பு வேண்டாம் அப்படின்னா நம்ம கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்புலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். பருப்புலாம் நல்லா செவந்து வந்தாச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவிட்டு ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா ஃபைனாக இருக்கும். பாருங்க, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். அரிசியை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நைஸ் ரவா பதத்துக்கு இப்படி அரைச்சிருக்கேன். பாருங்க, அரைச்சதை இதில் சேர்த்துப்போம். பாருங்க, தண்ணியாக தான் இருக்கு. மிக்சி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வந்து உதுரா உப்புமா மாதிரி வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, நல்லா இப்படி இறுகிட்டே வருது. பாருங்க, இப்போ நல்லா வதக்கியாச்சு, நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, வந்து 50% இது வந்து வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகள், அதாவது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு இந்த மாதிரி வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இட்லி பானையில் இட்லி பிளேட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்தால் அதுலேயும் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, இட்லி பானை வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. உப்பு உருண்டை எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு. இது இப்போ ஸ்டீமில் வச்சுக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் நல்லா வருது அப்படின்னாலே வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, நல்ல ஷைனிங்காகவும் ஆயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு உருண்டை எல்லாத்தையும் சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு டிஃபன் உப்பு உருண்டை சர்விங்க்கு ரெடி. பாருங்க, எவ்வளோ சாஃப்டா மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்களேன், பார்த்தாலே தெரியும். பாருங்க, அருமையா வெந்திருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு உருண்டைக்கு தொட்டு சாப்பிட நான் வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன். ஸ்பைசியா இருக்கக்கூடிய எல்லா சட்னியுமே சூப்பரா இருக்கும். சில பேருக்கு வந்து சக்கரை தொட்டு சாப்பிட பிடிக்கும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு கார சட்னி அரைச்சிருக்கோம். இந்த உப்பு உருண்டைய கார சட்னியில தொட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையா இருக்குங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெயில தாளிச்சிருக்கோம் அப்படின்னா நல்லா வாசனையா இருக்கு. நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த பருப்புகள்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால அப்படியே வாயில கடிப்படும் போது ரொம்பவே அருமையா இருக்கு. இஞ்சி வாசனை கொஞ்சம் தான் போட்டோம், இருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்ததுனால நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு டிஃபனும் கூட. இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி அப்படிங்கிறனால நம்ம ஏதாவது ஃபாஸ்டிங் டேஸ்ல கூட நம்ம இதை டிஃபனா வந்து சாப்பிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.